அடைக்கலம் பட்டணம் என்று சொல்லும் போது அது எருசலேமின் பட்டணம். அப்பேற்பட்ட எருசலேமின் பட்டணம் முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பட்டணத்துல நான் சமாதானத்தை வைப்பேன். அப்படின்னா நீ போகிற ஒவ்வொரு இடங்கள் அது சமாதானம் இருக்கும். நீ இருக்கிற இடம் சமாதானமா இருக்கும். நீ பேசுகிற இடம் சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. நீ உண்மையாக கர்த்தருடைய பட்டணத்துல, அடைக்கலமான பட்டணத்துல இருந்தானா, நீ எங்கெல்லாம் போகும்போது அங்க சமாதானம் மட்டும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் போகிற இடத்துல சமாதானம் இல்லாமல் வேற ஏதாவது அங்க உண்டாகுதுன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை எருசலேமின் பட்டணத்தை போல் அல்ல. உங்களுடைய அடைக்கலம் என்று சொல்லும்போது ஏசப்பா இல்லை. உன்னுடைய அடைக்கலம் பட்டணம் என்று சொல்லும்போது ஏசப்பா இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய அடைக்கலம் பட்டணம் ஏசப்பாவா இருந்தால் உனக்கு வருகிற ஒத்தாசை முதலாவது எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்தில் வரும். இரண்டாவது என்று சொல்லும் போது உன்னுடைய சுற்றில் இருக்கிற வாழ்க்கை அது சமாதானத்துல காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?